அனைவருக்கும் காய்ஸ் நம்ம இதை பற்றி பார்க்க போனால் எஸ்எஸ்சி எம்டிஎஸ் அண்ட் அவில்தார் அவங்களுக்கான எக்ஸாம் டேட் தான் இப்போது அறிவிச்சிருக்காங்க. ஓகேங்களா, நீங்கள் அப்ளிகேஷன் போட்டிருந்தாலும் சரி, இல்லை உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாருன்னா அப்ளிகேஷன் போட்டிருந்தாங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிவிடுங்க. ஒரு தம்ஸ் அப் சிம்பிள் கொடுத்துருங்க, லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா, சரி இப்போ நம்ம வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எஸ்எஸ்சி எம்டிஎஸ் அண்ட் அவில்தார் வேக்கன்சிக்கான எக்ஸாம் டேட் தற்போது ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் எக்ஸாம் தான், நல்லா நோட் பண்ணிங்க. ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் எக்ஸாமு, ரெண்டாவது தான் உங்களுக்கு வந்து ரிட்டன் எக்ஸாம் கிடையாது. செகண்ட் ப்ரிஃபரன்ஸே உங்களுக்கு ஃபிசிக்கல் தான். ஓகேங்களா, யாரெல்லாம் வந்து அப்ளிகேஷன் வந்து எஸ்எஸ்சி எம்டிஎஸ் அண்ட் அவில்தார் கேட்டகரிக்கு விண்ணப்பித்திருந்தீங்களோ அவங்களுக்கு எல்லாம் ஆல் த பெஸ்ட். நல்லா எக்ஸாம் அட்டன் பண்ணுங்கள். எல்லோரும் ஆல் டிக்கெட் டவுன்லோட் பண்ணுங்கள். ஆல் டிக்கெட்டை வந்து பொறுத்த வரைக்கும் கலரில் நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுக்கிறது ரொம்ப அவசியம். சரிங்களா, ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஆல் டிக்கெட் வந்து வெளியே எக்ஸாம் சென்டரில் வெரிஃபை பண்ணுவாங்க. போகும்போது உங்களுடைய ஆல் டிக்கெட் ப்ளஸ் வந்து 2 ஐடி ப்ரூஃப் எடுத்துகிட்டு போயிடுங்க. ஆதார் கார்டு, ஒரு ஃபோட்டோ. ஓகேவா, ஒரு ஃபோட்டோ, ஆதார் கார்டு, 2 ஐடி ப்ரூஃப். ஓகேங்களா, இப்போது நோட்டிஃபிகேஷன் நம்பர் இதுவான்றதை ஒன்ஸ் செக் பண்ணிங்க. உங்களுடைய நோட்டிஃபிகேஷன் நீங்கள் அப்ளிகேஷன் போட்டிருப்பீங்கள்ல, அதோடைய அப்ளிகேஷன் பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு உங்களுடைய நோட்டிஃபிகேஷன் இந்த வேலை வாய்ப்புக்கு தான் நீங்கள் பண்ணியிருக்கீங்களான்றதை ஒன்ஸ் நீங்கள் செக் பண்ணிவிடுங்க. எஸ்எஸ்சி எம்டிஎஸ் நான் டெக்னிக்கல் அண்ட் அவில்தார் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கு எல்லோரும் விண்ணப்பிச்சிருப்பீங்க. ஓகேங்களா, அவங்களுக்கான ஃபஸ்ட்டு எக்ஸாம் டேட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் நோட்டிஃபிகேஷன் நம்பர் ப்ளஸ் வந்து 6810 வேக்கன்சிக்கு எம்டிஎஸும் 1211 வேக்கன்சிக்கு அவில்தாருக்கும் நீங்கள் போட்டி போட போகிறீங்க. செலெக்ஷன் மெத்தட் பார்த்தீங்கன்னா சிபிடி. ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு சிஸ்டம் பேசிக் எக்ஸாம், செகண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், மூணாவது தான் அவில்தார் அட்டன் பண்ணுறவங்களுக்கு கம்பல்சரி ஃபிசிக்கல் இருக்குது. எக்ஸாம் நைட் நோட் பண்ணிங்க. 20 செப்டம்பர் 2025 இருந்து அக்டோபர் 24 சரியா, அது வரைக்கும் இந்த எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க. 3 பேட்சாக நடக்கும். ஒரு நாளைக்கு 3 பேட்சாக எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா, எனிபடி டவுட் வந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கலாம். உங்களோட ஆல் டிக்கெட் எப்போ வரும் அதுதானே உங்களுக்கு டவுட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் செப்டம்பர் 20 இதுலேருந்து ஒரு 5 days பிஃபோர் 15 daysக்கு மேலே எல்லாருக்குமே ஆல் டிக்கெட்டுக்கான டீட்டெயில்ஸை வந்து மெசேஜ் வந்துடும். நீங்கள் ஆல் டிக்கெட் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இல்லை ப்ரோ எனக்கு அன்றைக்கி ஆல் டிக்கெட்டு மெசேஜ் வரல, என்ன பண்ணுறது? டோன்ட் வரி, எல்லாருக்குமே வந்து சேம் டேட்லேயே எக்ஸாம் இருக்காது. சரி, அவங்க எக்ஸாமுக்கு 3 நாளைக்கு முன்னாடியோ இல்லை 3 daysக்கு பிஃபோரோ தான் உங்களுக்கான ஆல் டிக்கெட்டுக்கான மெசேஜே அலாட் பண்ணுவாங்க. அதனால் வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க உங்களுடைய மெயில் ஐடி ப்ளஸ் வந்து மொபைல் நம்பருக்கு சரியா, எப்பயுமே வந்து இன்பாக்ஸ் செக் பண்ணிங்க. மெயில் ஐடிலையும் சரி மொபைல்லையும் சரி இன்பாக்ஸ் மெசேஜை செக் பண்ணுங்கள். டெய்லியும் மெசேஜ் வந்தவொடனே நீங்கள் ஆல் டிக்கெட் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். உங்களுடைய லாகின் ஐடி பாஸ்வேர்டு போட்டு கம்பல்சரி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். மறக்காமல் கலரில் பிரிண்ட் அவுட் எடுத்துருங்க, சேஃப்டி. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுடைய கோ டு வெப்சைட் லிங்க்கு போயிடணும். அதில் உங்களுடைய லாகின் ஐடி பாஸ்வேர்டு சேவில் இருந்துச்சுன்னா டேட்டா நீங்கள் சேவ் கொடுத்துட்டு அதில் கேட்குற கேப்ஸா என்ட்ரி பண்ணிவிட்டு நீங்கள் டேட்டா சப்மிட் கொடுத்தாலே உங்களோட லாகின் ஐடி ஓப்பன் ஆகிடும். ஓகேங்களா, அதில் உங்களுடைய எம்டிஎஸ்க்கான ப்ரிஃபரன்ஸ் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்ட அப்புறம் அதில் பிரிண்ட் அவுட் ஆப்ஷனில் கால் லெட்டர்னு இருக்கும், இல்லை அட்மிட் கார்டுன்னு இருக்கும். 2 ஆப்ஷன் தான் வரும். அட்மிட் கார்டு கொடுத்தோடனே நீங்கள் டேரெக்டாக பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். இல்லை ப்ரோ நான் மொபைலில் செக் பண்ணிக்கிறேன், என்னால் பிரிண்ட் அவுட் எடுக்க முடியுமா? கண்டிப்பாக வாய்ப்பு கிடையாது. நீங்கள் சிஸ்டத்தில் மட்டும்தான் பிரிண்ட் அவுட் டேரெக்டாக கொடுக்க முடியும். நீங்கள் ஆல் டிக்கெட்டோட டீட்டெயில்ஸ் வேணால் பார்த்துக்கலாம். மொபைலில் ஆல் டிக்கெட் டீட்டெயில்ஸ் பார்த்துக்கலாம், ஆனால் பிரிண்ட் அவுட் கொடுக்க முடியாது. சரிங்களா, அதனால் நியர்பை நெட் சென்டருக்கு போய்ட்டு உங்களோட ஆல் டிக்கெட் நீங்கள் டவுன்லோட் பண்ணுறது அவசியம். சரிங்களா, உங்களோட லாகின் ஐடி பாஸ்வேர்டு வந்து மறந்துட்டு இருந்தீங்கன்னா ஃபர்கெட் பாஸ்வேர்டும் கொடுத்துக்கலாம், நோ ப்ராப்ளம்.
சரிங்களா? ஏன்னா மெயிலுக்கும் ப்ளஸ் வந்து உங்களோட மொபைல் நம்பரை நீங்கள் என்ட்ரி பண்ணதுனால உங்களுடைய எஸ்எஸ்சிக்கான லாகின் ஐடி சேஃப்டியாக இருக்கும். சரிங்களா? உங்களோட ஆல் டிக்கெட் நீங்கள் பார்த்தோன்னே முதல்ல உங்களுடைய நேம் ப்ளஸ் டேட் ஆஃப் பர்த் கரெக்டாக இருக்கான்றதை பார்த்துங்க. ஏன்னா இந்த 2 விஷயமும் மெயின். ஓகேங்களா? உங்களோட நேம் ப்ளஸ் டேட் ஆஃப் பர்த் மெயின். ரெண்டாவதாக உங்களுடைய எக்ஸாம் சென்டர் பார்த்துங்க. ஓகேவா? எக்ஸாம் சென்டரை பார்த்துங்க. எக்ஸாம் சென்டர் எந்த பேட்ச் நடக்குதுன்றதை பார்த்துங்க. ஓகேங்களா? சில பேர் ஃபஸ்ட்டு பேட்சுன்னு நினச்சி செகண்ட் பேட்சுக்கு போவாங்க. செகண்ட் பேட்சுன்னு நினச்சி ஃபஸ்ட்டு பேட்சில் எக்ஸாம் முடிஞ்சிட்டு இருக்கும். அதனால் உங்களுக்கு ரிப்போர்ட் ஆஃப் டைமிங் அன்றைக்கி எப்போ கொடுத்துருக்கான்றதை பாருங்கள். டைமிங் ரொம்ப மெயின். சரிங்களா? அவங்க ரிப்போர்ட் பண்ணுற டைமில் கேட் க்ளோசிங் டைமுக்கு பிஃபோராகவே நீங்கள் என்ட்ரி ஆகிறது ரொம்ப பெஸ்ட்டு. ஏன்னா ஒரு நிமிஷத்தில் நீங்கள் என்ட்ரி ஆகலனா கூட கேட் க்ளோஸ் ஆகிடும். ஓகேங்களா? அட்மிட் கார்டு எல்லாமே வந்து பக்காவாக வச்சுங்க. ஏதாச்சும் டவுட் இருந்தால் சொல்லுங்கள். நல்ல வேலை வாய்ப்பு சென்ட்ரல் கவர்மெண்ட். தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க அனைவரும் இந்த எக்ஸாமில் பயனுள்ளதாக இருக்கணும். அட்டன் பண்ணுங்கள். வெற்றியோ தோல்வியோ சரிங்களா, அது நீங்கள் களத்தில் இறங்கிட்ட பிறகு தான் அதை நீங்கள் தீர்மானிக்கணும். சரிங்களா? நம்ம எக்ஸாம் மட்டும் தான் அட்டன் பண்ணல ப்ரோ, இல்லை நான் எங்களுக்கு ஐடியா இல்லை, அந்த மாதிரிலாம் பின்வாங்காதீங்க. எல்லோரும் அட்டன் பண்ணுங்கள். சரிங்களா? நோட்டிஃபிகேஷன் நம்பர் ப்ளஸ் வந்து எஸ்எஸ்சி வேக்கன்சி நோட்டிஃபிகேஷன் எல்லாமே டீட்டெயிலாக நம்மளோட சேனல் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன். எந்த வேலை இருந்தாலும் நம்மளை ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரியா? வரக்கூடிய நாட்களில் எல்லா தகவலும் நம்மளோட சேனல் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன். சரிங்களா? நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சு ஒரு தம்ஸ் அப் சிம்பிள் மட்டும் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். சரிங்களா? எனிபடி டவுட் இருந்தால் சொல்லுங்கள். நோட்டிஃபிகேஷன் ப்ளஸ் வந்து பயோ இந்த லிங்க்கு நான் கொடுத்தாவே போதும். நீங்கள் டேரெக்டாக உங்களுக்கு லாகின் ஐடி பாஸ்வேர்டு கேட்கும். அதில் கரண்டில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் ப்ளஸ் கரண்டில் இருக்கிற அட்மிட் கார்டு எல்லாமே இருக்கும், ஷோ ஆகும். அதில் நீங்கள் தாராளமாக உங்களுடைய எக்ஸாமுக்கான ஆல் டிக்கெட் டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரிங்களா? நாட்கள் மிகவும் குறைவாக இருக்குது. எஃபெக்ட் போடுங்க. 20ஆம் தேதிக்கு மேலே எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது, 20க்கு மேலே. சரிங்களா? நீங்கள் எந்த பேட்ச் எந்த டேட்டில் நீங்கள் எக்ஸாம் அட்டன் பண்ணுறதை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கலாம். நோ அப்ஜெக்ஷன். ஏன்னா நீங்கள் சிங்கிளாக போகிறதுனால மிங்கிள் ஆகிறதுக்கு நீங்கள் எதுவும் தப்பாக கணக்கு போட்டுறீங்க. மிங்கிளாக உங்கள் டிஸ்ட்ரிக்டில் ஒரு டீமாக போகிறதுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். சரி, தனியாக போகிறதுனால உங்களுக்கு நான் தனியாக போகும்போது யாருன்னா கொஞ்சம் கம்பெனிக்கு ஆள் இருந்தால் எனக்கு அட்ரஸ் ஈஸியாக கிடச்சி நான் எக்ஸாம் சென்டருக்கு போகிறேன்றவங்க தாராளமாக கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கலாம். மற்றபடி உங்கள் நோ அப்ஜெக்ஷன். சரிங்களா? எக்ஸாம் எல்லோரும் அட்டன் பண்ணுங்கள். சரியா? யாரும் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. எக்ஸாமுக்கான நாட்கள் மிகவும் குறைவு. செலெக்ஷன் நல்லா பல்காக கொடுத்துருக்காங்க வேக்கன்சி. அதனால் யாரும் பின் வாங்க வேண்டாம். என்னை பொறுத்த வரைக்கும் பின் வாங்க வேண்டாம். நல்ல வேலை வாய்ப்பு. சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு டிபார்ட்மெண்ட்டு. இன்கம் டேக்ஸ், கஸ்டம்ஸ், இந்த மாதிரி பல்வேறு துறையை சேர்ந்தது தான் இந்த எம்டிஎஸ்ஸுக்கான அவில்தார் கேட்டகிரி எல்லாமே உள்ளடங்குது. ஓகேங்களா? யாராக இருந்தாலும் செலெக்ஷன் அட்டன் பண்ணுங்கள். எக்ஸாம் அட்டன் பண்ணுங்கள். வாய்ப்பை கரெக்டாக பயன்படுத்திங்க. நீங்கள் தாராளமாக இதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா எக்ஸாம் டேட்டு எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னு பல பேர் கேட்டிருப்பீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் கேட்டிருப்பாங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் தாராளமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணிவிடுவாங்க. ஏன்னா இந்த வீடியோ கூட நீங்கள் தாராளமாக ஷேர் பண்ணலாம்.
எக்ஸாம் அட்டன் பண்ணுறவங்க எக்ஸாம் அட்டன் பண்ணுற ப்ராசஸ் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் சரிங்களா, எப்படின்றத ஒரு கூகுளில் ப்ளஸ் யூடியூப்பில் சர்ச் பண்ணி பாருங்கள். எப்படி அட்டன் பண்ணணும், எப்படி கேன்சர் எல்லாம் வரும், எந்த மாதிரி யூஸ் பண்ணால் நம்ம அட்டன் பண்ணால் நம்மளுக்கு பெனிஃபிட்ன்றதை பாருங்கள். ஃபஸ்ட் டைம் அட்டன் பண்ணுறவங்க மறக்காமல் யூடியூப்பை போய் செக் பண்ணிவிட்டு உங்களோட கொஷின் பேப்பர் பேட்டர்ன் பாருங்கள், ஒன்ஸ் பார்த்துருங்க ஓகேங்களா. ஏன்னா ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் எக்ஸாமினேஷன் உங்களுக்கு வந்து குவாலிஃபைடு மார்க்கு தான் பார்ட் ஏல, பார்ட் பி தான் உங்களுடைய மெரிட் கட் ஆஃப் ஓகேங்களா. அதனால் அட்டன் பண்ணக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் உங்களுடைய டிசிஷன் ஒன்ஸ் பார்த்துருங்க. நீ வரது இல்லைன்ட்டு கம்முன்னு உடனே போட்டுருங்க சார். யாருக்கு சப்போர்ட் பண்ண அங்கே இருக்கு அந்த கடையில் அதுதான் கத்தலை அண்ணன் கூட மாடு பார்த்தா எடுத்துட்டு காலி செய்யல எங்களுக்கு. நீ மட்டும் நான் பண்ணுறேன், எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு கம்முன்னு உள்ளே போயிடுறேன். நீங்கள் எடுத்துக்கிட்டு